வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அறிவன் ஒரு பையன் இருந்தானா. அவனுக்கு இருட்டை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருந்துச்சான். அவன் சாயங்காலத்துக்கு மேலே எங்கே போகணுன்னாலும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவானா. பாத்ரூம் போகணுன்னா கூட அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவானா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அறிவன் ஒரு நாள் இருட்டில் போகும்போது ரொம்ப பயந்துக்கிட்டானா. அதுக்கு அவங்க அம்மா, ஏன் அறிவன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா, இருட்டில் போகும்போது யாரோ என்னை பின்பக்கமாக இழுக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொன்னானா. இன்னொரு நாள் என்ன சொன்னானா, அம்மா எது மேலேயோ போய் மோதிக்கிற மாதிரி இருக்குதுமா, பொருட்கள் எல்லாம் என் மேலே வந்து மோதுற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொன்னானா. என்ன பொருட்கள்ரா இங்கே இருக்குது பாரு அப்படின்னு அவங்க அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்களாம். இன்னொரு நாள் என்ன சொன்னானா, அம்மா ஒரு பெரிய பூதம் வந்து என்னை முழுங்குற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி கத்துனானா. டேய், பூதமாவது பிசாசாவது எதுவுமே வராதுடா அப்படின்னு அவங்க அம்மா திட்டினாங்களாம். ஆனாலும் அவனுக்கு அந்த பூதம் பயம் போகவே இல்லைங்களாங்க. இதுக்காக அவங்க அம்மா யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், இவனோட பயத்தை எப்படியாவது போக்கணும்னு ஒரு தனி ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே போய் திடீர்னு என்ன பண்ணாங்களாம், லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்களாம். லைட்டை ஆஃப் பண்ணோன்னே, ஐயோ அம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டானா அறிவன். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், லைட்டை போட்டாங்களாம். அறிவன், யாராவது வந்து இப்போ உன்னை இழுத்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா, யாரும் இழுக்கலை அப்படின்னு சொன்னானா. மறுபடியும் அவங்க அம்மா லைட்டை ஆஃப் பண்ணாங்களாம். அறிவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தானா. இருட்டாக இருந்துச்சான். உடனே அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழித்து லைட்டை போட்டாங்களாம். அறிவன், பொருட்கள் ஏதாவது இங்கே பக்கத்தில் இருக்கா பாரு, ஏதாவது உன் மேலே வந்து மோதுதான் பாரு அப்படின்னு கேட்டாங்களாம். எந்த பொருளுமே பக்கத்தில் இல்லையேம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அப்படின்னு திரும்பவும் லைட்டை ஆஃப் பண்ணாங்களாம். ஒரு நிமிஷம் கழித்து திரும்பவும் லைட்டை போட்டாங்களாம். அறிவன், பூதம் ஏதாவது இங்கே வந்துச்சா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா அப்படின்னு அறிவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா. அறிவன், இருட்டுக்குள்ளே பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். வேறு எதுவும் நம்மக்கிட்ட வராது, எந்த பொருட்களும் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை பிடிக்காது, எந்த பூதமும் வராது. இருட்டில் பொருட்கள் கண்ணுக்கு தெரியாது அறிவன், அவ்வளவுதான். இதுக்காகவா இவ்வளோ நாள் நீ பயந்துட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அறிவன் என்ன பண்ணானா, லைட்டை ஆஃப் பண்ணி அவனே போட்டானா. ஆமாம்மா, இருட்டில் பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான்மா அப்படின்னு சொன்னானா. இனிமேல் நான் இருட்டை பார்த்து பயப்பட மாட்டேம்மா, நானே தைரியமாக போவேம்மான்னு சொல்லிட்டு போனானா. இப்போ எல்லாம் அறிவன் இருட்டை பார்த்து பயப்படுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அறிவனை மாதிரி நீங்களும் தைரியமாக இருக்கணும், இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டிங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இதே டெக்னிக்கை உங்களுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அறிவன் எவ்வளோ தைரியமாக இருக்கான் பார்த்தீங்களா? தைரியமாக இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வர முடியும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.